சவதியை கண்டா மதிப்பானா, தண்ணியை கண்டா கழுவானா? நாங்க கழுவோம். அந்த காலை வெட்டிட்டா, காலை வெட்டிட்டா மிதிக்க முடியாதுல. நீங்க சோத்துக்கு திண்டாடி போய் பிறகு ஏன் திண்டாட போறோம்? நாங்க தானே உழைச்சி போடணும். நாங்க எங்களுக்கு எவ்வளவு தம்புருக்க நாங்க உழைச்சு நாங்க பாத்துக்கிடுவோம். அப்படியா? நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். புள்ளியருக்கு தெருவுல போயிரும் பிறகு அதையும் நாங்க பாத்துக்கிடுவோம். பாத்துக்கிடுவியோ? என்ன எங்களை பார்க்க உங்களுக்கு தெரியாம இருக்கு? உங்களை சொல்ல குறை கிடையாது. உங்க காலங்க அப்படி இருக்கு. உங்களை ஒண்ணும் பேச முடியாது. நீ சொன்ன காலம்லாம் அப்ப மலையேறி போச்சு. அது பழைய காலம். இப்ப நாங்க ஏரோப்ளேன் வரைக்கும் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். கரெக்ட். அதெல்லாம் உனக்கு தெரியுமாயா? அப்படிதான் இருக்கணும். ஆட்டோ ஓட்டுதாங்க, ராலி ஓட்டுறாங்க, கார் ஓட்டுதாங்க, பைக் ஓட்டுதாங்க, பெரிய பெரிய படிப்பு படிச்சு போலீஸ் அதிகாரி கலெக்டர் ஆகிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய கம்பெனில போனா பெண்களை தான் எடுக்காங்க. இப்போ சில வீட்ல எல்லாம் பார்த்தா இப்போ நீ தான் இப்படி நினைக்க. இப்போ கல்யாணம் முடிஞ்சு வர 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 தாய்மார்கள் வேலைக்கு போனா இந்த ஐயா வீட்டுல இருக்கக்கூடிய வேலையில இப்ப பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்படிதான் ஆகி போச்சு. நான் இப்ப வீட்டுல இருந்து சோத்த பொங்க குழம்பு வைக்க மகன் கிட்ட போய் கேளு சொல்லுவா. பொண்டாட்டி ஆபீஸ் வேலை பாக்கா நான் வீட்டை யானத்துக்கு விலைக்கு போட்டு சோத்த பொங்கி குழம்பு வச்சு வச்சுட்டு என் பொண்டாட்டி வரும்போது எதிர்பார்த்து நிற்பேன். இவ்வளவு வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு பேசுறியோ? அம்மா வெளியே வந்தா நாங்க அப்படிதான் பேசுவோம். அதானே கம்பெனி சீக்கிரட்டை வெளியே சொல்லக்கூடாது. கம்பெனி சீக்கிரட்டை சொல்லக்கூடாதா? ஆமா அதானே.